ஹலோ, நான் ஆதித்யா பில்டர்ஸோட எம்டி வீட்ல இருந்து பேசுறேன். இந்த ஃப்ரூட்ஸ்க்கு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோமே, அது ஏன் இன்னும் வரல? வீட்ல விசேஷம்னு ஆர்டர் பண்ணியிருக்கோம் சார். ஆமா, நிச்சயதார்த்தம். ஆதித்யா சாரோட சிஸ்டருக்கு. ஆமா, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க. ஓகே, நான் மிஸ்ஸஸ் ஆதித்யா பேசுறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஃப்ரூட்ஸ்க்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆதி. இன்னைக்கு வந்திருக்கணும், என்னமோ டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணேன். உஷா, என்ன? எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. என் குடும்பத்தோட மானத்தை காப்பாத்திருக்க. இழந்து போன எங்க சந்தோஷத்தை திருப்பி கொடுத்திருக்க. கிஷோர் எல்லாத்தையும் சொன்ன உஷா. எனக்கு இப்பதான் புரியுது, என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு, என் குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறை, மரியாதை எல்லாமே எனக்கு இப்பதான் தெளிவா விளங்குது. ஆதி, நான் பெருசா எதுவும் பண்ணல. என் மனசுல தோணின விஷயத்த நான் கிஷோர் கிட்ட சொன்னேன். அப்புறம் பொறுமையா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு. சரின்னு சொன்னாரு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல விதமா எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. ஹீஸ் a perfect gentleman. அவங்க அப்பா அம்மா மனசு கூட நோகடிக்காம ரொம்ப மெச்சூர்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாரு. உஷா, ஆக்சுவலி உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாமே உடைஞ்சு போச்சு. காரணம், இந்த குடும்பத்தோட மானத்தை நீ காப்பாத்திருக்க. அப்படி இல்ல ஆதி. 1000 தான் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அடி மனசுல ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்த அந்த பழைய காதல் இன்னும் அப்படியே இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குது. இதுதான் உண்மை. இல்ல உஷா, பல தடவை நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்திருக்கேன். இருந்தாலும் நீ தேங்க்யூ உஷா. ஆதி, ஸ்டாப் இட். நான் யாரு? இந்த வீட்டு மருமக, உங்க பொண்டாட்டி. ஏன் திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லி என்ன அநியமாக்குறீங்க? எனிவே, தேங்க்யூ so much. ஆதி ப்ளீஸ், இன்னொரு தடவை தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா பாருங்க, நான் ஏதாவது சொல்லுவேன். அப்புறம் நம்ம 2 பேரும் பழையபடி சண்டை போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, தேங்க்ஸ். ஆதி, ஸ்டாப் இட். இட்ஸ் ஓகே, நோ தேங்க்ஸ். உஷா, இன்னொரு தடவை தேங்க்ஸ் நோ நோ சொல்லுங்க. நோ, ஐ வில் நாட். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கிஷோர் சொன்னது நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டோம். அஞ்சலியும் ஒத்துக்கிட்டா. ஆனா அவளுக்கு பரிபூர்ணமான சம்மந்தமானு தெரியல. நீ ஒரு தடவை அஞ்சலி கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். நான் பேசுறேன். சாரி. அஞ்சலி, ஏதா பிஸியா இருக்கியா? இல்ல இல்ல, புக் தான் படிச்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, உட்காருங்க. அஞ்சலி, நம்ம வீட்டு சூழ்நிலை பத்தி உனக்கே நல்லா தெரியும். வரிசையா என்னென்னமோ நடந்து போச்சு. இப்போ கடைசியா உனக்கும் கிஷோருக்கும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். உனக்கு கிஷோரை பிடிக்கும் தானே? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா ஏன் அஞ்சலி இவ்ளோ தயக்கத்தோட சொல்ற? அண்ணி,
கிஷோரை முதல்ல அனுக்கு பார்த்துட்டு இப்போ எனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னா எனக்கு அஞ்சலி ஆக்சுவலா கிஷோர் பொண்ணு கேட்டு வந்ததே ஒன்னதான். ஆனா அனு இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணுன்றதுனால அவளை கிஷோருக்கு பேசினோம். ஆனா இப்போதான் எல்லாமே மாறி போச்சு. கிஷோருக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ என்ன சொல்ற? என்ன யோசிக்கிற? இல்ல நீ நான் ஒன்றும் யோசிக்கல. இப்போ நான் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு எது இஷ்டமோ அதுபடி செய்யுங்க. நிஜமாவா அஞ்சலி? நிஜமா. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் உடனே உங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை போய் சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ம். அண்ணி, ஆ, சொல்லு அஞ்சலி. என் நிச்சயதார்த்த புடவை நீங்க தான் செலக்ட் பண்ணணும். கண்டிப்பா செலக்ட் பண்றேன். எனக்கு இந்த கௌரவத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. வாங்க துல்ஸ். என்ன முகத்துல இவ்ளோ டென்ஷன்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா அபி, சின்ன பிரச்சனையை பெருசு பண்ணி வளர்த்து விட்டுட்டோம். என்ன சொல்றீங்க? சைட்ல அந்த ஒர்க்கரை பாஸ்கர் கை நீட்டினார்ல, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் அவசரப்பட்டு கை நீட்டிட்டாரு. ஆனா அதான் பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. இல்ல, பிரச்சனை முடியல, பெருசாயிடுச்சு. அபி, நம்ம சைட்ல பிரச்சனை நடந்ததை ஆதி கேள்விப்பட்டிருக்கான். சும்மா இருப்பானா? யூனியன் வரைக்கும் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு பெருசாக்கிட்டு போயிட்டான். பாஸ்கர் இந்த மாதிரி அவசரப்பட்டிருக்க வேண்டியதில்லை. என்ன பேசுறீங்க நீங்க? அவன் பேசினது மட்டும் தப்பு இல்லையா? புரியாம பேசாதீங்க கங்கா. அந்த வேலு பேசுனது சரின்னு நான் சொல்லல. அவன் பேசுனது தப்பு தான். ஆனா யூனியனுக்கு அது தெரியாத. அவன் பேச்சு தான் அங்க எடுபடுது. அது மட்டும் இல்ல, அந்த ஒர்க்கரை வேற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? தொல்காப்பியன், அவங்க வேணும்னே ப்ளே பண்றாங்க. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்படி இல்ல சார். இந்த பிரச்சனையை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணியிருக்கணும். இனி இது எவ்வளவு பெருசாகும்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த வேலையை ரொம்ப சிரமப்பட்டு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மற்ற ப்ராஜெக்ட் மாதிரி இல்லை, ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். இதில் ஒரு வாரம் வேலை நடக்காம நின்னா கூட அதனால ரொம்ப பெரிய பாதிப்புகள் ஏற்படும்னு எனக்கு அபிக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் புரியாது. ஒவ்வொரு ஸ்டேஜா நிதானமா பார்த்து பார்த்து முடிக்க வேண்டிய வேலை இது. எக்காரணத்தை கொண்டும் லேபர் ப்ராப்ளம் மாதிரி ரிஸ்க்ல மாட்டிக்க கூடாதுன்னு ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்போ என்னன்னா, எது வந்துடக்கூடாதுன்னு பயந்தமோ அந்த பிரச்சனையே வந்துருச்சு. அதை உடனடியாக சால்வ் பண்ணாம பெருசுப்படுத்திட்டோம். பாஸ்கர் கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதான் தப்பா போச்சு. யோ போதுயா, மறுபடியும் என்னைய குறி வச்சு பேசிட்டு இருக்க? இல்ல பாஸ்கர், எனக்கு தெரியும். நான் இங்க வேலைக்கு சேர்ந்து உனக்கு பிடிக்கல, அதானே இப்படி பேசிட்டு இருக்க? நானோ அதெல்லாம் கிடையாது பாஸ்கர். பொய் சொல்லாதயா, எனக்கு நல்லா தெரியும். நான் இங்க வேலைக்கு சேரக்கூடாதுன்னு நினைச்சேன். வேற எங்கேயாவது வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக சிபாரிசு பண்ண தயாரா இருந்தேன். நான் இங்க வந்து உனக்கு பிடிக்கலங்கிறது நீ கிருஷ்ணன் கிட்டயும் பேசியிருக்க. இதோ பாருங்க பாஸ்கர், என்னை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் உங்க மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. இருந்துட்டு போகட்டும். என்னை பத்தி நீங்க தப்பா நினைக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட வருத்தம் எல்லாம் ஒர்க்கர் பிரச்சனையினால ப்ராஜெக்ட் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதான். நீங்க எதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகி அவசரப்பட்டு அவனை கை நீட்டணும்? என்னால சும்மா இருக்க முடியல. அவன் என்ன பேசினா? அபி பத்தி தப்பா பேசினா, நடத்த கேட்டவன்னு சொன்னா. கேட்டுட்டு யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு கீப் குவைட். அதான் அடிச்சேன். ஓஹோ, அன்னைக்கு கோர்ட்டு கூண்டில் ஏறி அபி நடத்த செல்லுன்னு நீங்க சொன்னீங்களே, அப்ப உங்களை யார் அடிச்சது? சாரி அபி.
எக்ஸ்கியூஸ் மீ, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து வந்திருக்கோம். அப்படியா? யூனியன் தலைவரை கொஞ்சம் பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க மேடம். ஆ சார், அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வந்திருக்காங்களா? வர சொல்லவா? பார்த்தேன் வெளியில் வெயிட் பண்ண சொல்லு. மேடம், வெயிட் பண்ண சொன்னாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உட்காருங்க. சார், காஃபி. அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். வர சொல்லட்டுமா சார்? சரி வர சொல்லு. மேடம், உங்களை உள்ள வர சொன்னாரு. சரிங்க, வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கங்க. வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, எதுக்காக உங்க ஆளுங்க எங்க ஒர்க்கரை சைட்ல அடிச்சிருக்காங்க? சார், அது எதிர்பாராத விதமா நடந்துருச்சு. தொழிலாளியை கை நீட்டுறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? சார் ப்ளீஸ், அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க. நாங்க தொழிலாளிகளை மதிக்கிறவங்க தான். தொழிலாளிங்க இல்லைன்னா நாங்களும் இல்லைங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க. ஓஹோ, அதனால தான் தொழிலாளியை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. சார், நாங்க ஏன் சார் அவரை அடிக்கணும்? நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடந்தது? அந்த ஆள் வெளியில எங்கேயோ குடிச்சிட்டு கீழே விழுந்து எங்க சைட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு எங்க சைட்ல வேலை செய்யும் போதுதான் அடிபட்டுருச்சுன்னு பொய் சொல்லி சூப்பர்வைசர் கிட்ட பணம் கேட்டு தகராறு பண்ணிட்டு இருந்தாரு. நான் தலையிட்டு சமரசம் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது அவரு என்ன பர்சனலா தப்பா பேசியிருக்காரு சார். மறுபடியும் என்ன கேவலமா பேசும்போது பாஸ்கர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கை நீட்டிருக்காரு. ஓஹோ, அவர் உணர்ச்சி வசப்பட்டா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாராமா? சார் ப்ளீஸ், தப்பு ரெண்டு சைட்லயும் இருக்கு. அவர் பேசினதும் தப்பு, இவர் அடிச்சதும் தப்பு. ப்ளீஸ் இதை பெருசுப்படுத்த வேண்டாம் சார். சைட்ல வேலை நிக்குது சார், அதனால நிறைய சிக்கல். வேலை நடக்கணும், அதுக்கு ப்ளீஸ் ஏதாவது பேசி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து வேலை நடக்கிறதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். அடிச்ச உங்கால் சார்பா நீங்க எங்க ஒர்க்கர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அது மட்டும் இல்ல, மன்னிப்பு லெட்டரும் எழுதி தரணும். மன்னிப்பா? என்ன சார் நியாயம் பேசுறீங்க? குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருக்கான், அவனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல. ஆனா எங்களை கூப்பிட்டு லெட்டர் கொடுங்க, மன்னிப்பு கேளுங்கன்றீங்க. என்ன நியாயம் சார் இது? என்னங்க சொல்றீங்க நீங்க? ஒரு ஆளை கை நீட்டி அடிக்கிறது எவ்வளவு பெரிய வேலன்ஸ், அதை நாங்க கண்டுக்காம இருக்கணுமா? சார், ஒரு லேடியை மோசமா அவமரியாதையா பேசுறது கூட ஒரு விதமான வயலன்ஸ் தான். அப்படி பண்ணதுக்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்ல. ஆனா நாங்க மன்னிப்பு கேட்கணும், லெட்டர் கொடுக்கணும் இல்ல? சாரி சார், மனசறிஞ்சு நாங்க எந்த தப்பும் பண்ணல. சோ மன்னிப்பு கேட்க முடியாது. அப்ப வேலை செய்யலாம் ஆள் வராது. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பாத்துக்குங்க. என்ன சார் பேசுறீங்க நீங்க? ரெண்டு சைடு உள்ள நியாயத்தை பாருங்க சார். நீங்க பாக்குற மாதிரி தெரியலையே. தொல்காப்பியன், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருப்பா. சரிதான், ஏன் முன்னாடியே இந்த எகிற நீங்க சைட்ல என்ன ஆட்டம் ஆடி இருப்பீங்க. எங்க ஆளுங்களை கண்ணா பின்னா நடந்திருக்க மாட்டீங்க. சார், அபி கன்ஸ்ட்ரக்ஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த வேலு வந்திருக்காப்ல சார். வர சொல்லு. வேலு, வாயா. வாயா வேலு. அவங்க மன்னிப்பு கேட்க மாட்டாங்களாம், நீ என்ன சொல்ற? சார், நான் ஏழை தான், ஆனா மானஸ்த மன்னிப்பு இவங்க கேட்கலன்னா நான் இங்கேயே தற்கொலை பண்ணிடுவேன் சார். ஏன் வேலு, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஆமாங்க, எவனோ ஒருத்தன் அர்த்தம் இல்லாம சைட்ல வந்து என்ன அடிப்பான், அது மட்டும் நியாயமா? இந்த பாருப்பா, அவர் வேற யாரும் இல்ல, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அப்ப அந்தால மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஏன் யூனியனுக்கு வரும்போது அவர் விட்டு வந்தீங்க? மன்னிப்பு கேட்க கூடாது, அந்த ஐடியாவில் தானே? ஆமாயா, உனக்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது.
குடிச்சிட்டு வந்து கூத்தடிச்சல அதுக்கு நீ முதல்ல மன்னிப்பு கேளு. ஹலோ, யார் குடிச்சா? நீங்க பாத்தீங்களா நான் குடிச்சத? யோ, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சைட்ல நீ என்னென்ன வேலை பண்ணிருக்கேன்னு மேஸ்திரி சொல்லியிருக்காரு. நீ எல்லாம் மனுஷனே இல்லையா? இங்க பாருங்க, சமரசம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து சண்டை போட்டுக்கிறதா என்ன அர்த்தம்? சார், நீங்க சமரசம் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஒன் சைடாவே பேசிட்டு இருக்கீங்களா? என்ன மேடம், என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னு இவரை கூட்டியாந்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்ல சார், புரிஞ்சுக்குங்க. என்னத்த புரிஞ்சுக்கிறது? இனிமே இது சம்பந்தமா நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல. நீங்க போகலாம். சார், சைட்ல வேலை நிக்குது சார். அபி, இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. வாங்க போலாம். தொல்காப்பியன். சார் வாங்க சார். சார் பிரச்சனை பண்ணனே இருக்காங்க சார், வாங்க. சாப்பிடுங்க பாஸ்கர். எனக்கு வேண்டாம். ஏன் சாப்பாடு மேல என்ன கோவம்? சொன்னா கேளுங்க, எனக்கு வெறுப்பா இருக்குங்க. ஏன் பாஸ்கர்? பின்ன என்ன, இன்னைக்கு என்னோட வாழ்க்கையும் அபியோட வாழ்க்கையும் இப்படி இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் அந்த தொல்காப்பியம் தான். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அவன் தாங்க. அவர் எப்படி? பாஸ்கர், அவர் அபியோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அவர் எப்படி இந்த மாதிரிலாம்? ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டி ஃப்ரெண்டு. அவன் வெறும் ஃப்ரெண்டா இருந்த பிரச்சனை இல்லையே. அவனை சாதாரணமா எடை போடாதீங்க, அவன் வேற மாதிரியான ஆளு. நீங்க ஏதோ கோபத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அபிக்கு அவர் எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. அபியும் தொல்காப்பியன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க அது அபியோட என்ன? பலவீனம். அந்த தொல்காப்பியனை யாரும் சரியா புரிஞ்சுக்கல, அதான் அவனோட பலம். அபியை சேர்ந்த அத்தனை பேரையும் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். கங்கா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து அந்த தொல்காப்பியன் ஒரு சிக்கலான ஆளு. எனக்கும் அபிக்கு நிச்சயதார்த்தம் ஆன பிறகு அபிகிட்ட போய் லவ் லெட்டர் கொடுத்தான்.